வெளியானது கழிவு கழிப்பு, சி கருத்து அரிப்பு, ஐயோ கருத்து திரிப்பு, இல்ல இல்ல கருத்து கணிப்பு, இல்ல ஏகப்பட்டது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவங்க கருத்து கணிப்பு எல்லாம் பார்க்குறப்ப கண்ணு மட்டுமா பீசா போகுது, வாய் மூக்கு காது கண்ட மேனிக்கு எல்லா இடமும் புண்ணா இருக்கு சார் இவங்களோட அந்த கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்து. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சார், நல்லாவே ஊதுறாங்க. இவங்க ஊதுற ஊதுக்கு ஒருவேளை ஊருக்குள்ள ஒட்டுமொத்தமாக சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா நம்ம இவங்களை கூட்டி போயிட்டு ஆளாளுக்கு வீட்டில் 5 நிமிஷம் ஊத சொன்னா போதும், அடுப்பு அணையா அடுப்பா மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் ஊதுறாங்கன்னு வைங்கள. அதே நேரத்தில் சார் சிரிக்காம சொல்லிட்டு போயிடுறாங்க, ஏதோ சீரியஸாகவே இவங்க இந்த விஷயத்தை நம்ம கிட்ட கடத்த பார்க்குறாங்கன்னு வைங்கள. அப்புறம் எல்லாரும் தான் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, ஏன் நாமளும் ஒன்றை எடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம் சார். அந்த கருத்து கணிப்புல யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் விழுந்து இருக்குது. அது என்னன்னா, ஐயா மோடியை முந்திட்டாரு எடப்பாடி. அதான் மோடிக்கு நாட்டை ஆள தெரியல, ஐயா எடப்பாடி ஆட்டை மட்டும் கையில நாட்டை கொடுத்து பாருங்க எப்படி ஆட்டுவார், ஐ மீன் எப்படி ஆண்டு காட்டுவாருன்ட்டு. ஏன்னா எங்க எடப்பாடி ஐயா மாதிரி முட்டி போட்டு போக முடியுமா மோடியால், அதாவது புத்திசாலித்தனமா ஆள முடியுமா மோடியால அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. மோடி வேஸ்ட்டு, எடப்பாடி தான் பெஸ்ட்டு, எடப்பாடி தான் இந்தியாவோட அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லி எங்களோட கருத்து கணிப்புல ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். இதை கேட்குறப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்க காசை வாங்கிட்டு கருத்து கணிப்புன்ற பேர் கண்டதையும் பேசி திரிகிறாங்கடா. இதை கேட்கறதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்குது. இன்னும் சில பேர் கருத்து கணிப்புன்ற பேர்ல பூரா கழிவு பொருட்களா எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படி அவர் கூடயே இருக்க முடியும்? குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், இது மதியம் தர்பார். நான் கூத்தரி கோபி. இவங்க இந்த கருத்து கணிப்பு ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிச்சா தெரியுமா? நீங்கள் அனைவரும் அவங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதுக்கோட்டை கனகாவும் திண்டுக்கல் ரீட்டாவும் இதோ உங்களுக்காக ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆட காத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்க, எப்படா எப்படா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே இதோ நீங்கள் கேட்ட அந்த கருத்து கணிப்பு கொண்டாந்து முன்னாடி போட்டாங்க. என் பக்கத்தில் அப்போ 2 பேர் இருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த மின்சார கண்ணா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு 3 பேர் இருப்பாயில்ல, அந்த மாதிரியே ஏண்டா நீ எதிர்பார்த்த நீ ஆவலா இருந்தா அப்படின்னா 3 பேரும் மாற்றி மாற்றி முடிச்சுக்கிட்டேன் சார். உண்மையில இந்த கருத்து கணிப்பு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஓட்டு போடுறேன். அந்த நான் ஓட்டு போட ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சுன்னு வைங்கள. இந்த 20 வருஷத்தில் என்கிட்ட ஒரு பயம் நீ யாருக்கு ஓட்டு போட போகிற, என் வீட்டில் இருக்க விதை என்னை கேட்பாங்களே தவிர வெளியிலேருந்து எவ்வளோச்சும் நாங்கள் இங்கேருந்து வர்றோம் கருத்து கணிப்பு எடுக்கிறோம், இந்த கருத்து கணிப்பில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி எவனும் என்கிட்ட முதல்ல நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்குறதே தப்பு. நான் எவனுக்கு வேணாலும் போடுவேன், அதை நீ கேட்கவே கூடாது. உங்களுக்கு யார் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அதை மாற்றி கேட்கலாம், அவ்வளவுதான். இந்த கருத்து கணிப்பு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு பயம் கேட்டதில்லை. எங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல. நான் அடுத்து அதாவது நான் இருக்கிறதுக்குள்ளே, ஐ மீன் நான் போகிறதுக்குள்ளே யாராச்சும் ஒரு பயலாவது என்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்க வரோம். என்னுடைய ஒரு பெரிய ஆசை சார் அது. நானும் ஒரு முறையாவது அவங்கக்கிட்ட என்னோட கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பயம் சிக்க மாட்டேன்றாங்க. சரி, இப்படி யாரையோ கொண்டாந்து எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த கருத்து கணிப்பை எவ்வளோ வேணா வச்சு எடுத்து அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் ஆஃப்டர் எஸ்ஐஆர் 5.5 கோடி பேர் கிட்டத்தட்ட. இந்த 5.5 கோடி பேரில் இவங்க கருத்து கணிப்பு எடுத்தது 19,000 பேரா. 19,000 பேர். இந்த 19,000 பேர் சொல்றது தான் இந்த 5.5 கோடி பேர் சொல்லுவாங்க. அந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, குறைஞ்சபட்சம் 4ல் 1 பங்காவது, அட்லீஸ்ட் 10ல் 1 பங்காவது எடுக்க வேண்டாம்.
ஒரு 50 லட்சம் பேர், ஐயா ஒரு 5 லட்சம் பேர், ஆனால் பாதியெல்லாம் ஒரு 50,000 பேர். இப்படியாவது எடுத்தால் பரவாயில்ல. இது எப்படி ஒரு 20,000 பேரை வச்சுக்கிட்டு மொத்தமாக பேலன்ஸ் இருக்கிற இந்த 5 கோடி பேர் இதைத்தான் செய்வாங்கன்னு எப்படி சொல்ல வருதிய? அவங்க மனநிலைமை வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் சொல்கிறத இன்னொருத்தன் கேட்க மாட்டான். ஆஃபீஸ்க்குள்ளே நிஜமா எல்லாருக்குமே 5 குரூப், அதாவது 5 பேர் இருக்காங்கன்னா அது 10 குரூப்பாக பிரிஞ்சிருக்கும். 5 பேர் உள்ள குரூப்பே 10 குரூப்பாக பிரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதைத்தான் அது என்ன ஆகும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி ஆகும். அந்த கட்டாயம் இங்கே ஓட்டுக்கு கிடையாது. இந்த கருத்து திணிப்பு அப்படின்றது அவன் ஆசையை நிறைவேற்றுகிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிக்கிறது. பார்த்து பக்குவமாக உருட்டுங்க சார், பச்சையாக தெரியுது. அதாவது பெரிய ஜேர்னலிஸ்ட் தான், பெரிய கம்பெனி தான், ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறவர் தான். ஆனால் இருந்தாலும் உங்கள் நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லையே சார், கேவலமாக பச்சையாக அப்படியே தெரியுது. இதில் அந்த கருத்து கணிப்பு நடத்துனாங்கல்ல, அது 2 பேராக சேர்ந்து நடத்தியிருக்காங்க. அந்த 2 பேரும் பயங்கரமான மோடியுடைய ஊதிகள், பயங்கரமான ஊதிகள். அவங்க ஐயாவுக்கு ஊதியே பழக்கப்பட்டுட்டாங்க சார். அவங்களால திடீர்னு பார்த்து இதில் வேற நமக்கு இது கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட், போனோஃபைடு. அவங்களுக்கு அவங்களே போனோஃபைட் சர்டிஃபிகேட் நீங்களே பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்குது. நானும் எடுத்து பார்த்தேன், சொன்னது பூரா போய் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதில் ஒரு வருஷம் ஒருத்தர் நேரடியாக ஃபோனை போட்டு இந்த பெப்சி உமா மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஃபோனை போட்டு நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா கருத்து கணிப்பு மாதிரி தெரியலையே, ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு வர்ற ரிசல்ட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க சார்? உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது சார், ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் சார் இப்படி எப்பயுமே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவங்க சொன்ன அந்த கருத்து கணிப்பில் எது தெரியுமா ரொம்ப பயங்கரமாக, நமக்கு ஷாக்கிங் இல்லை, ஷாக்கிங் ஏடிஎம்கேக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது 42% அதிமுகவுக்கு தான் பயங்கர ஆதரவு தமிழ்நாட்டில். இதை எங்களை விட்டுருங்க, எங்களை லிஸ்ட்டை சேர்க்காதியா, காமன் மேனை லிஸ்ட்டை சேர்க்காதியா. இந்த அதிமுக காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லி பாருங்க. 42%, நீங்களாம் நல்லா வேலை பாருங்க, 45 கூட வரும். கூப்பிட்டு கேட்பேன் எவ்வளோ கொடுத்தாங்க, இப்படி பேசுகிறதுக்கு நீ எவ்வளவு வாங்கின, எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? என் தொகுதியில் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? ஏதோ வார்டு இப்போ ஒரு 20,000 பேரை ஒரு பேரூராட்சிக்காக நான் சர்வே எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயம். ஏன் ஊராட்சிக்கு எடுத்தேன்னு சொன்னால் கூட நியாயம். ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்தேன்னு சொல்கிறீங்க பற்றியெல்லாம் இல்லை, அவங்க சொன்னது இப்போ இவங்க எப்படியெல்லாம் தேடி போயிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கருத்து கணிப்பு நடத்தினவர்கள் மோடியுடைய பயங்கர ஊதிகள். அவங்க யாரை போயிட்டு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, அவங்க யார்கிட்ட போயிட்டு கேட்டு, இதில் வேற இது கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஏஜ் கேட்டகரி, பூச் கேட்டகரி, புதுசாக வந்த கேட்டகரி, பழசாக ரொம்ப நாளாக இருக்கிற கேட்டகரி, யாராக இருந்தாலும் அவங்க உங்கள் ஆளுக தானே, உங்கள் ஆளுக தான். அந்தந்த ஊரில் இந்தந்த ஊரில், அதான் அந்த தொகுதியில் கூட 70 தொகுதியில் எடுத்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தா 66 தொகுதி. இதுலேயுமா புறாடு? ஏன் 66 தொகுதின்னு சொல்ல வேண்டியது தானே? நான் ஏன் வேலை மனக்கிட்ட உட்காந்து எண்ணி பார்க்குறேன், 66 வந்துச்சு, மறுபடியும் எண்ணி பார்க்குறேன் 66 தான் வருது. யோ, இங்கே 66 போட்டு 70 எவனும் எதுவும் பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதனால விவரமாக நம்பர் போடல, புரியுதா இல்லையா? நம்பர் போடல, 70 அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. கருத்து கணிப்பு எடுக்கிறது பொய்யா இருக்கலாம், இவ்வளவு இடத்துல கருத்து கணிப்பு எடுத்தேன்றது ஏன் போய் சொல்றிய? அது இங்கேருந்தே ஆரம்பிக்குது இல்லையா? சரி, போன முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கருத்து கணிப்பு எடுத்தார், அதான் அவங்க சொன்னதுனால அதை கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் எடுத்து பார்க்குறது. சார், கருத்து கணிப்புன்றது எல்லாத்தையும் போய்ட்டு எடுக்க முடியாது சார், அது உள்ளது தான், பெரிய ப்ராசஸ் அது. ஆனால் அது பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், உண்மையிலே பண்ணணும். ஆனால் நாம் என்ன, அது இந்த ஆன்சரை போட்டு கணக்கு எழுதுவாங்க இல்லை, அந்த கணக்கு தான் அது, வேறு எதுவும் கிடையாது. இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுத்தாங்க, வீடியோ இருக்கா, ஆடியோ இருக்கா, இல்லை ஏதாச்சும் கொஸ்டினர் வச்சுருந்தாங்களா, கொஸ்டினர் கூட ஈஸியாக ஃபில் பண்ணி, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கேள்விகள் தான். அதாவது நம்ம இந்த சோப்பு தூளுக்கு, சோப்புக்கு, இதுக்கெல்லாம் சர்வே எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சின்ன சர்வே தான். அதிகபட்சம் போனால் 5 நிமிஷம் கூட ஆகாது. என்னென்னு டபக்குன்னு போட்டுருவாங்க. சரி, இவங்க லாஸ்ட் டைம் எடுத்தது எப்படி இருக்குன்னு பார்த்தா
அதில் தான் சார் அல்டிமேட்டு வேறு லெவல். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை விட திமுகவை விட அண்ணாமலைக்கு தான் அதிக பவரு. அவர் தான் வந்து பயங்கரமாக வந்து மக்களுக்கு பிடித்த தலைவராக இருக்கார். இவங்க எடுத்த சர்வே அது. அதே மாதிரி 2024 அதிமுக கூட்டணிக்கு 45%, பாஜக கூட்டணிக்கு 55% ஆதரவு மக்கள்கிட்ட. அது அவங்க 2 பேரும் கேட்ட அவங்க இந்த போட்டிக்கே திமுக கூட போட்டிக்கே வரல. அவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. நம்ம சண்டை போட்டுக்கோ, நமக்கு ஏற்றாப்புல ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கான், அவனை அடிச்சுடுவோம் பெரிய ஆளாவோ. அதுதான். அதே மாதிரி ஐயா மோடி இருக்கார்ல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு வஞ்சிக்கிறாருன்னு 27% பேர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஐயா மோடியை. அதே மாதிரி ஓரளவுக்கு தான் வஞ்சிக்கிறார், ரொம்பலாம் எங்களை வஞ்சிக்கிறார் அப்படின்னு 34% பேர். ஐயா எங்களை வஞ்சிக்கவே கிடையாது, ஐயா எங்களை கொஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி 38% பேர் சொல்லியிருக்காங்களாம் தமிழ்நாட்டில். எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஏதாவது சர்வே எடுத்தீங்களா இல்லை ஏதாவது வடநாட்டில் சர்வே எடுத்தீங்களா? அதேமாதிரி இப்போ இருக்க அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட மயிலாப்பூரில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. மயிலாப்பூரில் எடுத்தாலுமே மட்டமாக தான் இருந்திருக்கோம். ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ வந்து உற்சாகாயிட்டாங்க. எத்தனை நாளைக்குடா நீங்கள் என்ன எங்களை இப்படியே ஏமாத்துவியா, எங்களை பார்த்தவங்களுக்கெல்லாம் எப்படிடா இருக்குது, ஓ ஏதோ பாவம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணால் கடைசியில் எங்களையே வந்து சங்கலை மிதிக்கிறீங்களா நீ அப்படின்னு சொல்லி இந்த தடவை கேட்பாங்க. அதனால் அந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏதாச்சும் இந்த ஏஐ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து போயிட்டு ஏதாவது சர்வே எடுத்தீங்களா என்ன? அப்படி சர்வே எடுத்திருந்தா கூட நல்லா தானே வந்திருக்கணும். இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு தெரியலையே. இப்போ இந்த 10 வருஷ செயல்பாடு ஐயா மோடியினுடைய செயல்பாடு இந்தியாவோட வளர்ச்சிக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிறப்பாக இருந்துச்சுன்னு 31% பேரா. பரவாயில்லை, ஓகே, அவரோட பெஸ்ட் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி 45% பேரா. நல்லாவே இல்லை மோசம்னு சொல்லி 24%. தமிழ்நாட்டில் இத்தனைக்கும் இதை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் நான் எடுத்தேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் அதாவது எங்களுக்கு ஒரு வேளை இருக்குமோன்ற ஒரு டவுட் வந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் எடுத்தேன்னு சொன்னீங்க பற்றியலா, அங்கே இருக்குது. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஐயா மோடியினுடைய செயல்பாடு 34% பேர் அபாரம், அற்புதம், ஐயோயோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரதமர் எங்கேயாச்சும் உலகத்தில் உண்டா அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த பூஜை பண்ணியிருக்காங்க. அதில் பரவாயில்லை, அதாவது ஐயா வந்து ஓகே, அதாவது அவர் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரோ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுல பயங்கரமாக 41% பேர். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஐயா மோடிக்கு கிட்டத்தட்ட 75% பேர் தமிழ்நாட்டில் ஆதரவாக இருக்கிறார். ஏன் சார் நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை? இவ்வளவு கருத்து கணிப்பு போட்டியல சார். இத்தனைக்கு எத்தனை முறை வந்துட்டு போனார் ஐயா, ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தா இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உண்மைன்னு நம்பியிருப்போம்ல. அதே மாதிரி அடுத்த பிரதமர், ஓகே அதெல்லாம் விட்டுருங்க, அடுத்த பிரதமர் அது விடுங்க. இந்தியா தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ரொம்ப பயங்கரமான கூட்டணி, இதுதான் த்ரில்லிங்கான இடம். நாடாளுமன்ற தேர்தல் 47% டிஎம்கே, 28% பிஜேபி, 19% அதிமுக கூட்டணி. இதை நான் சொல்லலை, இந்த சொன்னாப்புல பார்த்தீங்களா ஒரு மானஸ்தே, ஒரு நியாயஸ்தே, ஒரு உண்மையை பேசுகிறவே அந்த மனுஷன் எடுத்து கொடுத்த ரிப்போர்ட். அதுக்கப்புறம் இதே தான் இந்த 40%. ஓவராலாக வந்து இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும், பாஜக ஆட்சியை பிடிக்கும், பாஜக வந்து தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்றது தான் அவங்களோட அந்த நம்மளை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த இதுக்கு நாடாளுமன்றத்துக்கு 400 தொகுதி, ஐயா நிரந்தர பிரதமர், அவர் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதைத்தான் இந்த இடத்தையும் முன்ன ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் இந்த கருத்து கணிப்பை நம்புறீங்க? முக்கியமாக அதிமுக கூட்டணி 42% ஆதரவோடு தமிழ்நாட்டு எதுவாக இருந்தாலும் சரி பார்த்து ஒன்றும் இல்லை. நன்றி.